ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்கூட்டு தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, புளியும் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு 4 காய் தான் நம்ம சேர்க்க போகிறோம். முருங்கைக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இது கூட வந்துட்டு சுண்டல், மொச்சக்காய், கருவாடு கூட சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ண காய் எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா காய் வந்துட்டு கொஞ்சம் கருப்பாகாமல் இருக்கும். அதுக்காக தான் கத்திரிக்காயெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் நம்ம இதை செய்ய போகிறோம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் வந்துட்டு ரொம்ப சேர்க்க வேணாம். ஸோ வந்துட்டு 1 டீஸ்பூன் போதும். ஒரு 2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லியும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயத்தில் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இருக்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம புளி வந்துட்டு சேர்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு தக்காளி வந்துட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிடலாம். காய்கறி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே வந்துட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டக்க நல்லா வதங்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு வந்துட்டு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வந்துட்டு இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கெட்டு போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ பாருங்கள், எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா எண்ணெயிலே வதங்குற அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது நம்ம போட்ட காய்கறி எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா குழம்பு பொடி வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலுமே எண்ணெயில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு மட்டும் புளி எடுத்திருக்கேன், அதை தான் கரைச்சி இது கூட சேர்த்துருக்கேன். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா தண்ணி எல்லாமே சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது விசில் வந்துட்டு கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே அப்படியே இருக்குது, நல்லா வெந்திருக்கு. கரெக்டான பதத்தில் வந்து நம்ம இறக்கியிருக்கோம். எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வத்த விட்டுக்கோங்க. எனக்கு இந்த அளவு போதும். இதை வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், கெட்டும் போகாது. இந்த சைடிஷ் பார்த்தீங்கன்னா லெமன் சாதம், தயிர் சாதம், புளி சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான கண்டென்ட் இல்லை சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.